ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மணத்தக்காளி கீரை துவையல் செய்யலாமா? ஒரு கட்டு மணத்தக்காளி கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடானதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம், ஒரு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு. சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது புளி வெங்காயமெல்லாம் வதங்கிடுச்சு. அது கூடவே 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. எல்லாம் வதங்கிடுச்சு. அது கூடவே ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க மணத்தக்காளி கீரையை அது கூடவே சேர்த்துக்கலாம். கீரையில் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா கீரை ஆல்ரெடி தண்ணி விடும். இப்போ அது கூடவே நான் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். கீரையோட வாசனை தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள், கீரை நல்லா வதங்கி தண்ணியெல்லாம் விட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஆறுனதும் மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகாய் சேர்த்து அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த தாளிப்போட ஃப்ளேவரெல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டியான மணத்தக்காளி கீரை துவையல் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.